வெல்கம் டு நித்தூஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு லெமன் ரைஸ் ரெசிபி. ஸோ லெமன் ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ குயிக்காக வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் குக்டு ரைஸ் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூட நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து ஆயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வேணும். அண்ட் தாளிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அண்ட் உரத் தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேணும். அண்ட் சன்னா தால் அண்ட் பீனட்ஸ் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. அண்ட் கிரேட்டட் கேரட் ஒரு 1/2 கேரட், இல்லைன்னா சின்னஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் கேரட் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது கூட 2 க்ரீன் சில்லி அண்ட் கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் வேணும். அண்ட் ஜிஞ்சர் கிரேட் பண்ணது, இஞ்சி நல்லா துருவினது. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட லைம் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஸோ இப்போ நம்மளோட கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு அண்ட் அது கூட உளுந்து 1/2 உளுந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கடுகு உளுந்து நல்லா நம்மளுக்கு பொரியிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சன்னா தால் அண்ட் பீனட்ஸ் வேர்க்கடலை இதையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா. ஸோ இந்த லெமன் ரைஸ்க்கு எப்போதுமே நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இஞ்சி துருவினது. ஸோ இதே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து துருவின கேரட்டும் அது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு, ஸோ கேரட் துருவினதுனால உங்களுக்கு சீக்கிரமாக குக்கவும் ஆகிடும். ஸோ நல்லா வதக்கிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணி இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை இது கூட ஆட் பண்ணணும். ஸோ இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான லெமன் ரைஸ் இஸ் ரெடி. இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். டேஸ்டியான லெமன் ரைஸ் இஸ் ரெடி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.